நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் பேரணி. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலையில் இருந்து மௌன ஊர்வலமாக புறப்பட்டு சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வண்ணை அரங்கநாதன், KN சேகரன், சபியுல்லா, மாநில அணி நிர்வாகி செந்தில், பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் மாநில, மாவட்ட, மாநகர, பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர் வட்ட, வார்டு, கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்று மௌன உருவமாக வந்தது அண்ணா சிலைக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளோம். எங்களது உறுதிமொழியாக 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற கோரிக்கையுடனும் கலைஞரின் 50 முழக்கங்களையும் இங்கே எழுப்பியிருக்கிறோம். இந்த ஆண்டு முதல்வர் கூறியது போல் கருத்து கணிப்புகள் எல்லாம் கடந்து இன்னும் அதிகமான இடங்களில் நாங்கள் வெல்வோம். நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்றார். மௌன ஊர்வலத்தோடு அவருக்கு மரியாதை என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகளும் தமிழறிஞர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஊர்வலமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசா அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை எங்களுடைய உறுதிமொழியாக வருகின்ற 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற அந்த கோஷத்தையும் தமிழர் கலைஞர்களுடைய பெரும் முழக்கங்களையும் இங்கே நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். இந்த ஆண்டு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கருத்து கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களில் நாங்கள் செல்வோம். நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம். உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்களின் மீது வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அனைத்து அராஜகம் இதுதான் வந்து இல்லை, நான் அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறார்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றவர்கள் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல, மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியும், கண்டிப்பாக அந்த பணியில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏமாற்றம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது 41% 50% மாறிட வேண்டும். 16வது நிதிக்குழுவினால் அது சரி செய்யப்படும் என்று நினைக்கும். ஆனால் மீண்டும் அந்த 41 தான் தொடர்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த 41ஐயும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் 4.097% தான் நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும்? அதே போல நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலிருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல், குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய 3548 கோடி ரூபாயை பற்றி எதுவுமே அதில் பேசப்படாமல், சிறப்பாக செயல்படுத்திய ஜல்ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய 3112 கோடி ரூபாயை வழங்காமல், இப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள் சார்ந்த நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.